வணக்கம். எனக்கு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஓவியம் தான் வரைய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை பாதியாக மடக்கியிருக்கேன். இது வந்து ஃபோல்டிங் சர்ப்ரைஸ் ட்ராயிங் தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொங்கல் பானை உள்ளே வரைய போகிறேன். நான் இதுக்கு பேனா தான் பயன்படுத்தினேன். ஆனால் வந்து வீடியோவுக்கு சரியாக தெரியலை. ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏதாவது ஃபோனில் என்ன சொல்கிறது, செட்டிங்ஸ் ஏதாவது பண்ணணுமா, அந்த பென்சிலில் வரைஞ்சா பேனாவில் வரைஞ்சா இந்த மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு சரி பண்ண தெரியல. ஒருவேளை வெளிச்சம் குறைவாக இருக்கிறனால இப்படி தெரியுமா அப்படின்னும் எனக்கு தெரியல. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, பொங்கல் பானைக்கு என்னால் மஞ்சள் கொத்து கட்டாமல் பொங்கல் பானை வரைய முடியாது. எனக்கு மஞ்சள் கொத்து ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் சர்க்கிள் போட்டேன். இது ஒரு வட்டத்துக்குள்ளே வரைகிற ஓவியம் மாதிரி தான். அப்புறம் கரும்பு தோகை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெல்மணிகள் இருக்கிற மாதிரி, பார்க்க நெல்மணி மாதிரி தெரியலை. ஆனால் கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் இந்த பொங்கல் பானையில் வழக்கமாக பொங்குற மாதிரி இல்லாமல் அங்கங்கே வடிகிற மாதிரி நான் அதில் வரைஞ்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து கரும்பு வரைஞ்சாச்சு. சிம்பிளாக தான் இருக்குது இந்த வாழ்த்து அட்டை. பார்த்திங்கன்னா, நான் பொங்கலுக்கு தவறாக எள்ளு போட்டுட்டேன். அப்புறம் அதை கொஞ்சம் சரி பண்ண முயற்சி செய்தேன். அடுத்து மேலே உள்ள ஸ்பேஸ் சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எழுதிட்டேன். அதுதான். இப்போ ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடலாம். இப்போது உள்ளே வரைஞ்சிட்டு தான் இப்போ நம்ம இங்கே வரைகிறோம். அந்த இதில் பார்த்திங்கன்னா சும்மா டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஹாப்பி பொங்கல்னு எழுதிடுறேன். அப்புறம் மேலே உள்ள பேப்பருக்கு வந்து பேப்பரில் என்ன வரைகிறேன்னா தோரணம் தான் வரைகிறேன். வண்ண பேப்பர்ஸ். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வந்து ஒரு வாழ்த்து அட்டைன்னு சொல்லலாம். வரைஞ்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கலர் கொடுக்க வேண்டியதுதான். இங்கே பார்த்திங்கன்னா, இப்போது வின்டர், இந்த பனிக்காலத்தில் 4 மணி 3:45 இருட்டி வரும். நான் வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே இருட்டி போயிடும். என்னால் அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து இருட்டுக்குள்ளே தான் எடுக்கிறேன். சரியாகவே தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம இந்த ஃபைனல் அவுட்புட் நான் வந்து ஃபோட்டோ இணைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே ரொம்ப குளிர்து. -13 டிகிரி செல்சியஸ் இன்றைக்கெலாம். வெளியில் சில் காற்று. அவ்வளோதான். இதுக்குள்ளே நான் வந்து ஹாப்பி பொங்கல்னு பிங்க் நிறத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒயிட்டாகவே இருக்க வேணாம் அப்படின்ட்டு எல்லோ கொடுத்தேன் பேக்ரவுண்டுக்கு. அந்த ஒயிட்டில் அதை எல்லாம் கொடுக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம். ஏன்னா உள்ளே நான் எழுதின எழுத்துக்கள் வந்து எல்லோ கலர் கொடுத்தோன்னா சரியாக தெரியாத மாதிரி ஆயிடுச்சு.
இப்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம கலர் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த அச்சு தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் தனியாக ஒரு ஒயிட் பேப்பரில் இதை வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். அப்போது நல்லாயிருக்கும். என்னடா வெறும் பொங்கல் வாழ்த்து ட்ராயிங்கே வரைஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்க வேணாம். பொங்கல் வர வரைக்கும் தான் அது வரைய முடியும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே ஏதாவது கலர் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அது திருப்தியாக வரும் அப்படின்னு எனக்கு தெரில. அதனால தான் நான் அதை ஒயிட்டாகவே நான் விட்டுட்டேன். அவ்வளோதான். இதை தான் நான் சொன்ன அந்த ஃபைனல் அவுட்புட். நேரில் பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.